பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டுமில்லை நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டு பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டு பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது. பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம்
மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாகபிரம்மம். தியாகபிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாள். சுக்கிர பகவான் வந்து 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றா பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள், இப்போது இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும், அதாவது ஒரு 19ஆம் தேதி அன்றைக்கே, 15ஆம் தேதி அன்றைக்கி மாதம் பிறக்குது தை மாதம், 19ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சுக்கிர பகவான். அப்போது 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறதும் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல திருப்திகரமான நிலை ஏற்படும். உத்தியோகம் அப்படின்னு பார்க்குற போது 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருந்து அவருடைய பார்வையில் அவருடைய வீட்டையே, அதாவது 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அங்கே வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த செவ்வாய் பகவானும் வந்து 4/2/2024 அன்னைக்கு அவரும் மகரத்திலே போய் உச்சமாகிறார். அதனால் தொழிலில் வந்து கஷ்டங்கள் ஏதாவது இருந்திருந்தால் கூட அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கிறது. ஆக இந்த மாதம் அதெல்லாம் சரியாகி நல்ல சூழ்நிலையை தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 10ல் ராகு, 10ல் சனி, 11ல் ராகு, 12ல் குரு, இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து
வெளிநாடு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள், முயற்சி எடுக்கிறவங்க போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றிக்கான முதல் படி. எப்போ சுயமுயற்சி கிடைக்கும் அப்படின்னாக்கா ராசிநாதன் பார்க்கும்போது சுயமுயற்சி கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ராசிநாதன் பார்க்கும்போது சுயமுயற்சி எதுக்காக? இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னாக்கா இந்த தை மாதம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணம் தடையும் தாமதமும் பட்டுட்டு இருந்தவங்களுக்கு. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா திருமண ஸ்தானம் அப்படின்றது 7ஆம் இடம். 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய், அடுத்தது கலத்திர காரகன் சுக்கிரன். இவங்க 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இதுவரையிலும் திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம்? தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்ற வம்சம் இருந்து இல்லாமல் தேவையற்ற அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு மணமகனுக்கோ மணமகளுக்கோ எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டெலிகேட்டான சூழ்நிலை வரும். என்னடா அது கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு, குழந்தை பிறக்கலையே, எல்லோரும் நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுவரையிலும் சந்தான பாக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேற்கல்வி, உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் அப்படிம்போம். அந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்தானத்திலேயே 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் இருக்கிறதோடு இல்லாமல் அங்கே கல்விக்கு ஸ்தான அதிபதியான புத பகவானும் போகிறார். அப்போ கல்வியில் பொறுத்தளவுக்கு மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதை மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், ரிஷபராசி மாணவர்களை பொறுத்தளவுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குமா? கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் புதனும் சேர்றாங்க. அடுத்தது பார்த்தா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் செவ்வாயும் சேர்றாங்க. நீண்ட நாட்களாக லவ் அஃபயர் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் அந்த 8ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் அந்த திருமணம் தாய் தந்தையர் சம்மதத்தோடு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. திருமண தடை விலகுமா? விலகும். சந்தான பாக்கியம் விலகுமா? விலகும். இதை தவிர அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும், பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஒரு 4 நாளில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் சற்று பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு ஏற்றம் இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பரிவர்த்தனை யோகம் வருது 12, 8 இது ரெண்டும் பரிவர்த்தனையாகிறது. 8ஆம் அதிபதியான குரு பகவானும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டை விட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் கடல் வாணிபங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறை அப்படி எடுத்துட்டோமே ஆனால் இந்த மாதத்தில் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற நடிகர் நடிகையை கூட பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒர்க்கர்ஸ்னால் யார் அப்படின்னா இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த ஸ்டேஜ் கேமராமேன்ஸு, அதுக்கப்புறம் டான்ஸ் டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால்
இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அதிகமான ஆட்களை கொடுத்து அதிகமான ஒரு வேலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க மூலம் வந்தே தீரும். அதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் போகக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேரலாக வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவும் முக்கியம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை வண்டியின் மூலியமாகவும் இரும்பு மூலியமாகவும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாக பார்த்தேலையானால் இந்த அரசியல் செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, அவரை குரு பார்க்கறதுனாலையும் 8ஆம் அதிபதியே 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 9ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் மறைந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதாவது ஒருத்தர் முன்னுக்கு நின்று அரசியல் செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, பின்னால் இருந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் அதிகமாக அந்த ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த பொலிட்டிக்கல் பிளானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமையிறது. இந்த தை மாதத்தில் பார்த்தலையானால் அரசியல் பிரமுகர்களுக்கு, அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம், அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஏற்றம். கலைத்துறையில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து 1-2 படங்கள் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இல்லாத வாழ்க்கை, ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்க வாழ்க்கை பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை தவிர்க்கிறது, சில நாட்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது ரிஷபராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து எளிய பரிகாரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 6/2/2024 7/2/2024, அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையுமா வருது. இந்த நாட்களில் வந்து புதிதாக எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுகளை செய்ய வேண்டாம். அதை வேறு தேதிகளுக்கு மாற்றி பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் வச்சுருந்தா கூட அதை வந்து தேதியை மாற்றிக்கிறது நல்லது. போக முடியாத சூழ்நிலைக்கு ஒரு பால் அருந்திட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. அது வந்து சாஸ்திரத்துக்காக சொல்கிறோம், ஆனால் மாற்றிக்கிறது தான் நல்லது. இந்த 2 நாட்களை புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இந்த மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும், இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சாலச் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அருகாமையில் மகாலட்சுமி இல்லைன்னு சொன்னால் துர்க்கை அம்மனையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம். இதை இந்த மாதம் பண்ணிக்கிற வேண்டியது. மேலும் உள்ள இந்த மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சம்பத்தையங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தாலேயால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் கவனம் தேவை. இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. குருவின் பார்வையில் சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். அரசியல் பிரமுகர்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வர்றவாளை விட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், கேமரா மேனாக இருக்கட்டும், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நாட்டை விட்டு வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல முதலீடு தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கடல் சார் உயிரினங்கள் இருக்கக்கூடிய அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். பால் சம்பந்தப்பட்ட, அதை தவிர பால் பதனிட்டு விற்கக்கூடிய, அதாவது நெய், கோவா, இந்த மாதிரியான பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள் பதனிட்டு விற்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த பொருள் விலை ஏற்றத்தினாலேயும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையிறது. பொதுவாக பார்த்தேனால் இந்த தை மாதம் ஒரு பெரிய பொற்காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய
அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.